லைக்கா நிறுவனம் தமிழ் சினிமாவை நம்பி தொடர்ந்து பல பெரிய படங்களை தயாரிச்சுட்டு வராங்க. ஆனால் சமீப காலமாக அந்த நிறுவனத்துக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்காமல் மிக பெரும் தோல்வியை சந்திச்சுட்டு வருது. பொன்னியின் செல்வன் திரைப்படம் லைக்காவுக்கு நல்ல வசூலை ஈட்டி தந்தது. ஆனால் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான லால் சலாம் திரைப்படமும் நஷ்டத்தையே கொடுத்தது. இந்நிலையில் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த இந்தியன் 2 திரைப்படமும் லைக்காவுக்கு கை கொடுக்குமா என்பது சந்தேகமாக போய் கடைசியில் சுத்தமாக கை கொடுக்குற மாதிரி தெரியல. சனி மற்றும் ஞாயிறு அப்போ கூட நெகட்டிவ் விமர்சனங்கள் காரணமாக டிக்கெட் புக்கிங் படுத்து போயிடுச்சான். இந்திய சினிமாவிலே ஜாம்பவான் இயக்குனராக பார்க்கப்பட்ட மணிரத்னம் மற்றும் ஷங்கர் அடுத்தடுத்து லைக்காவுக்கு படங்களை பண்ணி இதற்கு மேலே தயாரிப்பு நிறுவனத்தையே நடத்த முடியாத அளவுக்கு லைக்காவுக்கு அச்சத்தை கொடுக்கும் விதமாக தொடர் தோல்விகளை தந்து அதிர வச்சிருக்காங்களாம். அதிலும் குறிப்பாக இயக்குனர் ஷங்கர் 2.0 படத்தை தொடர்ந்து இந்தியன் 2 படத்தையும் லைக்கா நிறுவனத்தில் செஞ்சு சோழியை முடிச்சு விட்டார் என சொல்லிட்டு வராங்க. தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் படங்களை தொடர்ந்து தயாரித்த லைக்கா நிறுவனத்துக்கு பெரிதும் லாபம் கிடைக்காமல் நஷ்டமே ஏற்பட்டு வருவதாக சொல்கிறாங்க. ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் இந்த ஆண்டு வெளியான லால் சலாம் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கேமியோ ரோலில் நடித்தும் அந்த படத்தை காப்பாற்ற முடியல. ரஜினியை தொடர்ந்து தற்போது கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படமும் ரசிகர்களுக்கு பிடிக்காமல் போய்விட்டது. சூர்யாவை வைத்து ஜெய்பீம் படத்தை இயக்கிய ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், ருத்திகா சிங் மற்றும் துஷாரா விஜயா நடித்திருக்க வேட்டையன் திரைப்படம் இந்த ஆண்டு சூர்யாவின் கங்குவா படத்தோட போட்டியா அக்டோபர் மாதம் வெளியாகுது. வேட்டையன் திரைப்படம் லைக்காவுக்கு லாபத்தை கொடுத்து காப்பாற்றுமா என்கின்ற கேள்விகள் இப்போ எழுந்துட்டு வருது. இந்தியன் 2 படத்தை போலவே விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பையும் லைக்கா நிறுவனம் சிறிது காலம் நிறுத்தி வைத்துவிட்டு மீண்டும் தொடங்கியிருக்கு. தொடர்ந்து விடாமுயற்சி தாமதமாகி வரும் நிலையில அஜித்குமார் எதிர்பார்த்த அளவுக்கு படம் வெயிட்டா வருமா, லைக்காவிற்கு லாபத்தை தருமா என்கின்ற எதிர்பார்ப்பு இப்பவே அதிகரிக்க தொடங்கிடுச்சு. ரஜினிகாந்த் மற்றும் அஜித்குமார் இருவரது படங்களும் ஹிட் அடிச்சா லைக்கா மீண்டு விடும் என்றும் அந்த படங்கள் சொதப்பினா ரொம்பவே கஷ்டம்தான் என்றும் சொல்றாங்க. லைக்கா நிறுவனம் தயாரிக்கும் படங்கள் தொடர்ந்து சொதப்பி வர காரணமே அதன் தலைமை நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளும் நபர்கள் முறையா திட்டமிடவில்லை என்பதே தான் காரணம். பெரிய நடிகர்கள் கால்ஷீட் கிடைத்துவிட்டால் மட்டும் போதாது, படத்தின் கதையை கவனித்து தேர்வு செஞ்ச வேண்டும். அப்படி தேர்வு செஞ்சு பணத்தை போட வேண்டும் என்று சினிமா வட்டாரத்தில் பலர் அட்வைஸ் செஞ்சுட்டு வராங்க. இப்போ விடாமுயற்சி படத்தோட நிலைமை என்னன்னே தெரியல. ஆனால் வேட்டையன் படம் காப்பாற்றினாதான் நிச்சயமாக லைக்காவால் எரிஞ்சிக்கவே முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் வேட்டையன் படம் ரஜினி எந்த அளவுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்ற போகிறாருன்னு. நீங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.